ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏற்கனவே திருநாவுக்கரசர் தீப்பிடித்த பேச்சை நம்ம பார்த்தோம், வெடித்து செதறினதை நம்ம பார்த்தோம். அவர் வந்து எச் ராஜா ஸ்டைலுக்கு போயிட்டார் அப்படின்றதையும் நம்ம பார்த்தோம். இப்போ மாமேதை அரசியல் ஆசான், அதாவது பாரதிய ஜனதாக்காரவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவுஜீவி. அவர் சிந்தனையே வேறு மாதிரியாக இருக்கும், அவருடைய பேச்சு வேறு மாதிரியாக இருக்கும், செயல்பாடு அது வேறு மாதிரியாக இருக்கும். அப்படிப்பட்ட தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஜீனியஸ் அப்படின்னா அவர் எச் ராஜா தான். அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, மோடிஜி வந்தார் இல்லையா, அந்த கூட்டத்தில் முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, அவர் வர்ற வரைக்கும் ஆற்ற விட்டுருக்காங்க பல பேரை. அதாவது என்னென்னா, எவனும் கவனிக்கவும் மாட்டான், எவனும் கேட்கவும் மாட்டான். ஆனால் மோடி வர்ற வரைக்கும் பொழுது போகணும்ல, சும்மா மேடை அமைதியாக வச்சுருக்க முடியாதுன்னா யார் யார் ஆசைப்படுறாங்களோ அவங்களெல்லாம் பேச விடுவாங்க. அந்த மாதிரி ஆசைப்பட்டு பேசியவர்கள் நிறையா பேர், அதில் தேவநாதன் ஒன்று அவங்கெல்லாம் எல்லாம் பேசியிருக்காங்க. அதில் ஹெச் ராஜா வந்து அனல் தெரிக்கும் ஒரு உரையை ஆற்றியிருக்காரு. அது என்னன்னு தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அப்படியே பீஸாக நம்ம ஃபுல்லாகவே அவரோட ஸ்பீச்சோட சாராம்சம் என்ன, எவ்வளவு அறிவுபூர்வமானவர் எச் ராஜா அப்படின்றத பற்றி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். இருந்தாலும் அவரோட பேச்சை வச்சே நீங்கள் இதை வச்சு நீங்கள் பிரித்து பார்த்துக்கலாம். அதை நம்ம பார்க்கலாம். முதல்ல அவரோட ஸ்பீச்சோட துவக்கத்தை பார்ப்போம். 5 காட்சிகள் இருக்குது, அருமையான காட்சிகள். நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். எச் ராஜா எவ்வளோ பெரிய அறிவுஜீவி அப்படின்றத நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். முதல் காட்சியை பார்க்கலாம். அப்படி பொய்யை வைத்து கட்சி துவங்கிய ஒரு கும்பல், இந்த கும்பல் தமிழக மக்களை பொய்யை சொல்லி ஏமாற்றி கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் ஜனநாயகத்திற்கு ஆபத்து எங்கிருந்து வருகிறது? புரியுதுங்களா? கேட்டிங்களா? அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து வயதானதுனால புத்தி பேதலிச்சு போய் என்ன பண்ணுறாருன்னா, அவங்க கட்சியவே தாக்குறாரு. பொய்யை சொல்லி ஒரு கட்சியை துவங்கிய ஒரு கும்பல் பொய்யை சொல்லி தமிழக மக்களை ஏமாற்றுகிறதுன்னு எடுத்த உடனே, அதாவது ஸ்டேஜில் உட்காந்தவங்கள ஷாக்கு. என்னடா நம்ம கட்சியை பற்றி இவர் நம்ம ஆள் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய அவரே பேசியிருக்காரு. ஸ்டேஜ்லேயே 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்கன்னா, இப்படி பேசுகிறாரு, நம்ம கட்சியை போட்டு தாக்குற மாதிரி இருக்குது, ஏமாத்து கும்பல், தமிழகத்தை ஏமாற்ற வந்த கும்பல்னு நம்ம மேடையிலே வந்து பேசுகிறாருன்னா, இல்லைங்க அவர் அப்படி தான், அதனால தான் அவர் அவுடேட்டட் ஆகிட்டார், சீன்லேயே கிடையாது. இப்போ இருந்தாலும் பழைய இதுக்காக ஏதோ பேசணும்னு அடம் பிடிக்கிற போல் இவர் டிரான்ஸ்லேஷன்லாம் பண்ணிகிட்டு இருந்தார் மோடிக்கு. சிறுநீர் பாசனம்னு சொல்லி தான் இவர் அங்கேருந்தே தூக்கி விட்டாங்க. அதாவது சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு பேசினது சிறுநீர் பாசனம்னு சொல்லி பேசினார் இல்லையா, அதுதான் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு டிரான்ஸ்லேஷன். அதோட இவரோட அரசியல் வாழ்க்கையை அஸ்தமிச்சிருச்சு. அதனால் இப்போ மோடிஜி வந்து கிட்டே விடக்கூடாதுன்னு இருக்காரு, மேடையில் ஏற்றக்கூடாதுன்னு இருக்காரு. என்ன செய்கிறது, நம்ம அவர் வர்றதுக்கு முன்னாடி என்னத்தையா பேசி தொலைக்கட்டும்னு நம்ம பேச விட்டுருக்கோம் அப்படின்னாங்க. அடுத்து என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். ஆனால் 24 பாராளுமன்ற தேர்தல் யுத்தம் யாருக்கு இடையிலே? இட் இஸ் மோடி வர்சஸ் நோபடி. பார்த்தீங்களா? இது அடுத்த குலக்குத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பேசிக்கிட்டு இருக்காரு. இந்த காட்சிகள் பார்த்தீங்கன்னா, கேமராமேனுக்கே சைக்கிளை இவரை காட்டாமல் கூட்டத்தை காட்டுறான். கூட்டம் அது பாட்டுக்கு அவன் பாட்டுக்கு தலையில் தொப்பியை போட்டுக்கிட்டு அந்த ஒரு மஞ்சள் பை மாதிரி ஒன்று கவுத்தி விட்டுருக்காங்க. அதை தொழிட்டு எவனும் வந்து இவர் ஸ்பீச்சை கேட்காம போயிட்டுருக்காங்க. ஆனால் இவருக்கு எவ்வளோ தலைக்கு எவ்வளோ தில்லு பாருங்கள். அதாவது என்னென்னா, இந்த 2024 எலெக்ஷன் வந்து மோடி வெர்சஸ் நோபடியா. சரி, அப்போ எல்லாம் கேட்பான்ல, என்ன பிடுங்கிறதுக்கு இந்த கூட்டத்தை போட்டு பிரச்சாரம் பண்ணுறீங்க, என்ன மோடி தான் ஜெயிக்க போகிறாரு, மோடி வெர்சஸ் நோபடின்னு சொல்லிட்டீங்களா, அப்புறம் என்னத்துக்கு கூட்டம் உங்களுக்கு, எதுக்கு மோடி ஊராக போய் பிரச்சாரம் பண்ணுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல. அது சின்ன பிள்ளைங்க கூட கேட்கும். அப்போ மோடி வெர்சஸ் நோபடி அப்படின்னா, நீங்கள் வீட்டில் பொத்தி மோடி வந்து ஒரு பெட்ஷீட்டை பொத்தி படுக்க வைக்க வேண்டியதானே. எதுக்கு ஊராக போய் ஹெலிகாப்டரில் போய் காசு மக்கள் வரி பணத்துக்கு பிடிச்ச கேடா, எதுக்கு போய் பிரச்சாரம் பண்ணுறீங்க அரசு காசில் அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அடுத்து இவரோட அறிவுபூர்வமான அடுத்த ஷாட்டை கேட்போம், அடுத்த காட்சியை பார்க்கலாம். எப்பவுமே எனக்கு தெரிஞ்சிருக்குங்கிறத பத்தி நான் பெருசா எடுக்கிறது இல்ல, உங்களுக்கு புரியுதான்னு. இப்ப பக்கத்து வீட்டுல குழந்தை பிறந்தா என்னங்க பண்ணணும்? வாழ்த்து சொல்லிட்டு வரணும். வாசப்படியில் நின்றுகிட்டு நான் தான் காரணம்னு பேசலாமா? பார்த்தீங்களா இப்போ என்ன பேசியிருக்காருன்னு. அதாவது இவர் மேடையில் பேசினது எல்லாமே நம்ம மோடிஜிக்கு அகேன்ஸ்டாங்க. ஏன்னா அடுத்த வீட்டில் பிள்ளை பிறந்தால் வாழ்த்திட்டு வரணுமா, வந்து நான் தான் காரணம்னு சொன்னால் எவ்வளோ அசிங்கமாக இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்காருங்க. அப்போ வந்து என்னென்னா, தமிழ்நாட்டு வளர்ச்சிக்கு நான் தான் காரணம்னு மோடிஜி இங்கே வந்து கத்துற மாதிரி தானே அர்த்தம். எவ்வளோ தில்லு பாருங்கள். அவங்க மேடையிலேயே அவங்க தலைவரை இவ்வளோ அசிங்கமாக விமர்சனம் பண்ணுறது அண்ணன் ராஜாவை தவிர யாராலையும் முடியாது. அடுத்து என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். கிராம பகுதிகளுக்கான வீட்டு வசதி திட்டம், அதுக்கு பேர் என்ன? பிரதான் மந்திரி கிராமீன் ஆவாஸ் யோஜனா. நீங்க அதை என்ன பேரு மாத்தி இருக்கீங்க இப்ப தமிழ்நாட்டுல? கலைஞர் கிராமப்புற வீட்டு வசதி திட்டமா? என்னையா அநியாயம்? வெக்கமா இருக்காதா, அருவருப்பா இருக்காதா உங்களுக்கு? இப்ப அடுத்து சொல்றாரு, ஏதோ கிராமப்புற யோஜனா, ஆவாஸ் யோஜனா சொல்றாரு, ஏதோ கோயிலில் மந்திரம் சொல்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் எவனுக்குமே தமிழ்நாட்டில் புரியாது.
ஏங்க இதாவது நீங்களே பார்க்குறவங்க பல பேர் இருப்பீங்க, பக்கத்து வீட்டுக்காரங்க இருப்பாங்க, தூரத்து உறவினர் இருப்பாங்க, ஊரில் இருப்பாங்க, கிராமத்தில் இருப்பாங்க, ஏழைகள் இருப்பாங்க. எல்லாமே ஒரு சொந்தம் அப்படின்னா நம்ம சொந்த உறவினர்களே ஒருத்தர் கோடீஸ்வரர் இருப்பார், சாதாரண ஆள் இருப்பார். யார்கிட்டயா கேட்டு பாருங்கள், ஏதாவது மத்திய அரசு காசில் யாராவது வீடு கட்டி வாழ்ந்துக்கிட்டு இருக்கானான்னு மனசாட்சியை தொட்டு நம்மளே கேட்டு பார்ப்போமே. இப்போ பார்க்குறவங்களே கேட்டு பாருங்கள், உங்கள் சொந்த பந்தங்கள்கிட்ட ஏதாவது வீடு காசு கொடுத்தாங்களா மத்திய அரசு அப்படின்னு. இப்போ தமிழ்நாடு அரசு ஒரு நிதியை கொடுத்து ஒரு வீடை கேட்டுதுன்னா அப்புறம் வந்து தமிழ்நாடு அரசு மூத்த தலைவர்கள் பேர் தான் வைப்பான். அதுக்கப்புறம் ராஜா அப்பா பேரையா கொண்டு வந்து வைப்பாங்க, சர்மா பேரை. அந்தந்த கட்சி இப்போ உங்கள் மோடிக்கு ஒரு ஸ்டேடியம் கட்டினீங்களே குஜராத்தில், உங்கள் அப்பத்தா பேரையா வச்சாங்க. அதுக்கு மோடி பேர் எதுக்கு வைக்கணும்? மோடி பிரதமராக இருக்கார், மக்கள் வரி பணத்தில் 800 கோடி ரூபாய் செலவில் வந்து ஒரு ஸ்டேடியத்தை குஜராத்தில் கட்டினீங்களே, அதுக்கு என்ன வேறு தலைவர்கள் பேர் வாஜ்பாய் பேரை வச்சுருக்க வேண்டியதானே? இல்லை அத்வானி பேர் உங்கள் பள்ளிவாசல் இதெல்லாம் இடித்து உங்களுக்கு ரொம்ப உதவி பண்ணார் கட்சி வளர்க்குறதுக்கு, அவர் பேர்னாலும் வச்சுருக்கணும்ல. பாவப்பட்ட அந்த முரளி மனோகர் ஜோஷி பேர்னாலும் வச்சுருக்கலாம்ல. அப்புறம் எதுக்கு மோடி பேரை வச்சிங்க? ஏங்க நீங்களே, ஆனால் உங்களை மாதிரி மோடியை கழுவி ஊற்றுறதுக்கு ஆளே கிடையாதுங்க ராஜா. உங்களை மாதிரியான ஒரு தலைவன், ஒரு மாபெரும் ஒரு தில்லு உள்ள ஒரு தலை யார் அப்படின்னா நீங்கள் தான். உண்மையிலே அந்த கட்சியில் காட்சியிலேருந்தே ஸ்பீச்சிலேருந்தே கழுவி ஊற்றுறீங்க நீங்கள் இப்படி பிஜேபியை. அவர் என்னென்னலாம் செய்கிறாரோ அதை பூரா புட்டு வச்சுருக்கீங்க. ஆனாலும் வந்து அங்கே வந்த கூட்ட தொண்டர்களுக்கு அது புரியவே இல்லைங்க. அவங்க பாட்டுக்கு பண்ணு மாதிரி உட்காந்துருக்காங்க. ஒரு இதுக்கு கூட கையும் தட்டலை காலும் தட்டலை. ஏன்னா 500 ரூபா வாங்கினா சாப்பாடு போட்டாங்க, வந்து உட்காந்துருக்காங்க மோடியை பார்த்துட்டு போகலான்னு. சும்மா சரி ஏதோ பொழுது போகலான்னு கூப்பிட்டு வந்தாங்களே அப்படின்னு. இவர் பேச்செல்லாம் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு பார்க்கணும். இதில் வந்து இவங்களுக்கு தொப்பி போட்டு விட்ருக்காங்க. பார்த்தீங்களா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ இந்த மஞ்சப்பை ரோட்டில் விற்பாங்க பாருங்கள் காய்கறி வாங்குறதுக்கு, அந்த பையை பாதியாக வெட்டி அதில் கலர் அடித்து விட்டு போட்டு விட்ருக்காங்க. அவன் கேட்டவனு சொல்லியிருக்கானே தொப்பி மாதிரியும் இல்லை, அது மஞ்சள் பை மாதிரி இல்லை அப்படின்னா, இதை நாளைக்கு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் தம்பி, வெறும் தொப்பினா நீ யூஸ் பண்ண முடியாது, இது பை மாதிரி இருக்கும், ஒரு கைப்பிடி போட்டு தச்சிங்க அப்படின்னா காய்கறி வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி பலர் தலையில் என்னத்தையா கவுத்தி விட்ருக்காங்க. அந்த காட்சியை நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. அடுத்து என்ன பேசுகிறார் ராஜா அப்படின்னு பார்க்கலாம். அதே மாதிரியா ஒரு வீட்டுக்கும் குழாயில தண்ணி, ஜல் ஜீவன் அபியான் ஷெகாவத் அவர்கள் அதுக்கு அமைச்சரா இருக்கார். அந்த திட்டத்தை இவர்கள் உடனே வீட்டுக்கு குடிநீர் வசதி திட்டம். இப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் தண்ணியா? ராஜா சின்ன பையனா தவழ்ந்துக்கிட்டு இருந்தார்ல, பிறந்து வளர்ந்து தவழ்ந்து ஸ்கூலில் படித்தார்ல, இப்போ ஆடிட்டர் ஆனார், அப்புறம் வக்கீல் ஆனார், எதுவும் ஆனார். அந்த காலத்துலேயே அவங்க வீட்டிலலாம் தண்ணி இருந்துச்சா இல்லையான்னு கேளுங்க, எதை ஊற்றி வளர்த்தாங்கன்னு கேளுங்க அவரை. இவர் அவங்க அம்மா வந்து போய் கிலோமீட்டர் கணக்கில் ராஜஸ்தான் மாதிரி தலையில் 3 குடத்தை வச்சுட்டு ஊற்றிட்டு இருந்தால் ராஜாவை குளிக்க ஊற்றி ஸ்கூலுக்கு அனுப்புனாங்களா? இல்லை அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னா வந்து உத்தரப்பிரதேச மாதிரி வந்து ஒரு 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் போய் இதில் குளத்தில் போகிற மண்ணோட தண்ணியை போட்டு வந்து இவரை குளிக்க ஊற்றி வளர்த்தாங்களான்னு கேளுங்க. இவர் எந்த தண்ணியில் குளித்து வளர்ந்தார்? தமிழ்நாட்டில் எங்கேயோ பேசுகிறது, வடநாட்டில் பேசுகிறதெல்லாம் கேட்டுவிட்டு லூசுத்தனமாக இங்கே வந்து பேசிக்கிட்டு. உங்கள் வீட்டுக்கு எப்போங்க குழா வந்துச்சு ராஜா அவர்களை? உங்கள் வீட்டுக்கு எப்போ குழா வந்துச்சு? ஏன்னா கிசான் அபியான் ஏதோ ஒன்று சொன்னீங்களே, இவங்க திட்டம் வந்து தான் உங்கள் வீட்டில் குளிக்கிறீங்களா நீங்கள்? அதுக்கு முன்னாடி குளத்துலையே குளிச்சுட்டு இருந்தீங்க கம்மாயில். ஏங்க இப்படி போட்டு வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? ரேஷன் கடையில் பையில முதலமைச்சர் படமும் அவங்க அப்பா படமுமா? வெக்கமில்ல? ரேஷன் கடையில் என்ன எழுதி போடணும் போர்டு? இது மாண்புமிகு பிரதமரின் திட்டம் அப்படின்னு ஃப்ளக்ஸ் வச்சிருக்கணும். இப்போ வந்து எந்த மாநிலமாக இருந்தாலும் அது ஒரு சாபக்கேடு. தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு இல்லை, எந்த மாநிலமாக இருந்தாலும் அந்த மாநிலத்தோட முதலமைச்சரை போடுறது ஏன்னா அவங்க முயற்சி பண்ணுறாங்கன்றதுக்காக அவங்க போடுறாங்க. அப்போ அவங்க அப்பத்தா ஃபோட்டோவையா போடுவாங்க அதில்? தமிழ்நாடு அரிசி பை கொடுக்குறதுல சொல்லுங்கள் மிஸ்டர் ராஜா. 5,08,33,000 கோடி கடன். தமிழ்நாடு எதுல முதன்மை மாநிலம்? கடன் வாங்கினதுல முதன்மை மாநிலம். பாடுபட்டு அதாவது கடன் வாங்கினா என்ன ஆகும்? ஆன செலவில் அதிகம் செலவானால் மானமிழந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் ஏழ்பிறப்பும் தீயனாய் நல்லா இருக்கும் புல்லனாம் நாடு என்று ஔவையார் சொன்னது போல தமிழகத்தை பரிதவிக்கின்ற பிச்சைக்கார மாநிலமாக ஆக்கிவிட்ட ஒரு அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்பணுமா வேண்டாமா? இதுவும் பார்த்தீங்கன்னா ராஜா மோடியை தான் கழுவி ஊற்றிருக்காரு. சரியா? தெருவில் போயிடுவான். பிச்சை ஏதாவது என்னென்னா கடன் வாங்கினவன் தெருவுக்கு போயிடுவான்னு. எத்தனை லட்சம் கோடி? 60 லட்சம் கோடி கிட்ட கடன் வச்சுருக்கீங்க. கொஞ்ச நாளும் இது இருக்கா? ஆனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, கரெக்டாக தெரிஞ்சிருக்கு பாருங்கள். மோடி வந்து இதோட தெருவுக்கு போகிறாரு. மோடியும் வந்து யார், அவர் கூட ஒத்துழைப்பாக இருந்தவங்க நிதி அமைச்சர் நிம்மி, இவர் 2 பேரும் வந்து தெருவுக்கு போயிடுவாங்கன்னு ஔவையாரே சொல்லியிருக்கின்றது. இவ்வளோ இல்லை நீங்கள் அந்த மேடையிலே அவர் வர்ற மேடையிலே சொல்லியிருக்கீங்க பாருங்கள். எத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுருக்காங்க பாருங்கள். இப்போ 2வது 5 ஆண்டுகளில் மத்திய அரசு எத்தனை லட்சம் கோடி கடனை வாங்கிட்டு இன்றைக்கி ஜிடிபியில் எவ்வளோ என்ன நிலமையில் இருக்குன்றது எல்லாருக்கும் தெரியும். அதையும் அதே மேடையில் மோடி வீணாக போயிடுவார், நாசமாக போயிடுவார் நீங்களே பேசி
பேசியிருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்கள் தில்லு. அதையும் வந்து என்னென்னா பேரை மாற்றி சொல்லியிருக்கீங்க தமிழக அரசுன்னு. ஆனால் ஔவையார் பழமொழியை சொல்லும்போது, ஔவையார் மொழியை சொல்லும்போது மோடியை கரெக்டாக ஷார்ப் பண்ணி பார்க்குறவா நல்லா தெளிவாக தெரிகிற மாதிரி பேசியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் மிஸ்டர் ராஜா. அடுத்து நீங்கள் என்ன சொல்லியிருக்கீங்கன்றதை பார்த்துட்டு நாங்கள் அடுத்து இந்த நிகழ்ச்சி அதோட முடிச்சுக்கிறோம். அடுத்து என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஆகவே நாம் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமையிலான ஒரு மத்திய அரசாங்கத்தை மீண்டும் கொண்டு வர வேண்டும். மோடி, மீண்டும் மோடி. இந்த திட்டங்கள் தொடர வேண்டும். தமிழகத்திலே 57 ஆண்டு காலம் திராவிட கட்சிகளின் புரட்டு ஆட்சிக்கு விடை கொடுக்க வாருங்கள் வாருங்கள் என்று கேட்டு வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். இப்படி உணர்ச்சி பூர்வமாக பேசினா ஒருத்தன் கூட கைத்தட்டலைங்க. அப்போ எவனுமே கேட்கலன்னு அர்த்தம், ரைட்டா? எவனுமே வந்து ராஜா என்ன பேசிகிட்டு இருக்காருன்னே கேட்கல. ஏதோ ஒரு இது பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்கள் வாங்கின காசுக்கு வெயில் அடிக்குதுன்னு தலையில் துண்டை போட்டு பாதி பேருக்கு தொப்பி இல்லை, துண்டை போட்டு உட்காந்து போயிருக்காங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா இந்த காட்சி எதுக்கு போட்டோம் அப்படின்னா, வேண்டும் மோடி மீண்டும் மோடினா எல்லாரும் கத்திருக்கணும். நாங்கள் வந்தவன் காசு வாங்கிட்டு வந்தவன் பிஜேபிக்காரன் ஆமாம் ஆமான்னு கத்திருக்கணும், இல்லைன்னா வேண்டும் மோடின்னு பதிலுக்கு சொல்லியிருக்கணும்ல. ஒருத்தன் கூட சொல்லலை. அங்கே அவர்கள் கூட்டத்தில் இருக்கவனே சொல்லலை. அப்படிங்கும்போது வேறு எவன் சொல்லுவான்னு தெரியல. ராஜா தான் தூக்கத்தில் மல்லாக்கா படுத்துக்கிட்டு வேண்டும் மோடி மீண்டும் மோடின்னு வீட்டில் கத்திக்கிட்டே இருக்க வேண்டியதான். பக்கத்து வீட்டுக்காரங்க ஏற்கனவே ஏரியாவில் இருக்கவங்களாம் லூசுன்னு முடிவு பண்ணிட்டாங்க. மீண்டும் இதையும் போய் அவரே புலம்பிகிட்டே இருக்க வேண்டியதான் எலெக்ஷன் வரைக்கும். இதுதான் நடக்க போகுது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்க மாநிலத்துல என்ன நிதி இருக்கு?